வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் SVHS சமையல் வாக்ஸ். இன்னைக்கு ப்ரௌனி தாங்க செய்ய போறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கொக்கோ பவுடர் 25 கிராம், பட்டர் 80 கிராம், சர்க்கரை 250 கிராம், மைதா 100 கிராம், 4 முட்டை, டார்க் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேங்க 250 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் 20 கிராம், நட்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயில் மெத்தட்ல மெல்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, தண்ணி சூடாயிடுச்சு. இப்ப நம்ம கிளாஸ் பவுல் வச்சுக்கலாம். நம்ம எடுத்த சாக்லேட்டா போட்டுடலாம். பட்டரையும் இதுலயே போட்டுடலாங்க. பாருங்க, நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிரீமியா நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துடலாம். ப்ரௌனி செய்யறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். முட்டை கூட சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணிடலாங்க. பவுடர் சுகர் எடுக்கல, நான் சர்க்கரையா தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பவுடர் சுகர் இருந்தா நீங்க பவுடர் சுகர் கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை பீட் பண்ணும் போது நல்லா சர்க்கரையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டா கரைஞ்சிரும் சர்க்கரை. இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு போட்டுடலாம். கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் நல்லா ஜலிச்சுக்கலாம் மாவை. நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்பவுமே கேக் செய்யும் போது ஒரே சைடா தான் நம்ம மாவை கலக்கணும். இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சு சாக்லேட் போட்டுடலாங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நம்ம கலக்கிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாதான் கேக்கும் நல்லா வரும். இது கூட நம்ம சாக்கோ சிப்ஸ் கலந்துடலாங்க. சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம கலக்கிடலாம். அவ்வளவுதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேல போட்டுடலாம். இந்த பட்டர் தடவிட்டு நம்ம பட்டர் ஷீட்டை மேல போட்டுடலாம். சைட்ல தான் நல்லா தடவிடலாங்க. பட்டர் ஷீட்டை போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இல்லை பபிள்ஸா இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம ஸ்டிக் வச்சு இப்படி பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓடிஜில வச்சு பேக் பண்ணிடலாம். ஓடிஜியை நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாங்க. அதான் ப்ரீ ஹீட்ல செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பட்டன் மட்டும் கொடுத்துடலாம். இது மேலே நம்ம கட் பண்ண நட்ஸை போட்டுடலாங்க. பாருங்க, ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணலாம். நம்ம ட்ரேவை உள்ள செட் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக்கிங்ல செட் பண்ணிடலாங்க. கேக்கு பேக்ல தான் இருக்கு. 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். பாருங்க, ப்ரௌனி நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. பாருங்க, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெளியே எடுத்தாச்சு. வெந்துருச்சா பார்த்துலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஸ்டிக்ல ஒட்டாம வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 1/2 hour நம்ம ஆற விட்டுட்டு எடுக்கலாம். பாருங்க, ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா கிரீமியா இருக்கு. ப்ரௌனி செம்மையா இருக்குங்க. சாஃப்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்டா ரிச்சா இருக்குங்க.
செம்மையா இருக்குங்க டேஸ்ட். நீங்க ஒரு வாட்டி வீட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிஜில தான் செய்யணும்னு இல்லைங்க, நம்ம குக்கர்லயே கூட வச்சு செஞ்சுக்கலாம். குக்கர்ல வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு 55 மினிட்ஸ் வச்சு நம்ம செஞ்சோம்னா கேக் சூப்பரா வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கேக்கோட பார்க்கலாம்.